வணக்கம் நண்பர்களே. இது நமது வேல் சுனை டிவியின் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த நன்னாளில் எல்லா வளமும் பெற்று வாழ்ந்திட தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறும் உங்கள் ஈஸ்வரன். வணக்கம் நண்பர்களே. நம்ம அடுத்து பார்க்க போகிறது, இங்கே இது வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுடைய 39 தொகுதிகளுக்கு நம்ம பார்த்தாச்சு. எல்லா 39 தொகுதிகளுக்கும் நம்ம பார்த்தாச்சு. இதனுடைய மொத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்போதைக்கு நம்ம எடுத்த கருத்து கணிப்புக்கார மொத்த டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு தெரியணுங்கிறதுக்காக நம்ம ஒரு இது ஒன்று உருவாக்கியிருக்கோம். அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, பிஜேபி 9 இலக்கணங்களில் வெற்றி பெறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு 9 இடங்களை கொடுத்துருக்கோம். டிஎம்கேக்கு டிஎம்கே அலையன்ஸுக்கு 18 இடங்கள் கொடுத்துருக்கோம். நம்மளுடைய கருத்து கணிப்பு பிரகாரம் டிஎம்கேக்கு 18 இடங்களும், பிஜேபிக்கு 9 இடங்களும், ஏடிஎம்கேக்கு 1 இடமும் கொடுத்துருக்கோம். இதில் பிஜேபி டிஎம்கே, பிஜேபிக்கும் டிஎம்கேக்கும் போட்டியாக இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 தொகுதி பிஜேபியா டிஎம்கேன்னு இருக்குது. அதில் 4 தொகுதி பிஜேபியா டிஎம்கேன்னு இருக்குது. அதே மாதிரி டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு இருக்கிறது 5 தொகுதி டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு இருக்குது. 5 தொகுதி டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். 3க்கும் போட்டி இருக்கிற தொகுதி 2 தொகுதி இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம டிஎம்கே 18 தொகுதி எந்தெந்த தொகுதின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். டிஎம்கே 18 தொகுதி அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஆரணி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருவள்ளூர் தனி, வட சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் தனி, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம் மற்றும் நாமக்கல். பிஜேபிக்கு திமுகவுக்கு இந்த 18 தொகுதி நம்ம கொடுத்துருக்கோம். திமுகவுக்கு மறுபடியும் சொல்கிறேன், அரக்கோணம், கிருஷ்ணகிரி, ஆரணி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், தஞ்சாவூர், தூத்துக்குடி, திருவள்ளூர், வட சென்னை, மத்திய சென்னை, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, ஈரோடு, திண்டுக்கல், சேலம், நாமக்கல். இந்த 18 தொகுதியும் டிஎம்கேக்கு நாம் கொடுத்துருக்கோம். பிஜேபிக்கு 9 தொகுதி கொடுத்துருக்கோம். தென் சென்னை, வேலூர், தருமபுரி, கோயம்புத்தூர், பெரம்பலூர், தேனி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி. பிஜேபிக்கு இந்த 4 தொகுதியும் பிஜேபிக்கு கொடுத்துருக்கோம். அதிமுகவுக்கு நம்ம கொடுத்துருக்கிறது மயிலாடுதுறை. மயிலாடுதுறை அதிமுக கூட்டணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு இருக்கிறது 5 தொகுதி. நாகப்பட்டினம், சிதம்பரம், திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர். இந்த 4 தொகுதி டிஎம்கேயா ஏடிஎம்கேன்னு இருக்குது. இதில் நாகப்பட்டினம், சிதம்பரம், திருப்பூர், பொள்ளாச்சி, கரூர் இந்த 4 தொகுதியை நம்ம டிஎம்கே ஏடிஎம்கேன்னு பார்க்குறோம். அதே மாதிரி பிஜேபியா டிஎம்கேன்னு பார்க்குறது விழுப்புரம், நீலகிரி, சிவகங்கை, மதுரை. பிஜேபியா டிஎம்கேன்னு இருக்கிற தொகுதி விழுப்புரம், நீலகிரி, சிவகங்கை, மதுரை. இந்த 4 தொகுதியும் பிஜேபியா டிஎம்கேன்னு இருக்குது. அதே மாதிரி பிஜேபி, டிஎம்கே, ஏடிஎம்கே இது 3க்கும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா விருதுநகர், தென்காசி. இது 3 சமநிலையில் போட்டியில் இருக்காங்க. இதில் யார் வின் பண்ண போகிறாங்கிறது தெரியல. இது நமக்கு நம்மளுடைய கணிப்பு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 31/3/2024 இதுதான் நம்மளுடைய கணிப்பு. இன்னும் மாறலாம். நம்ம 15ஆம் தேதி வரைக்கும் இன்னொரு ஓவரால் தமிழ்நாடு நம்ம எடுக்கிறதா இருக்கிறோம். அது கொடுத்துருக்கோம். அது கிடைச்ச ரிப்போர்ட்டை கிடைச்ச உடனே நம்ம கூடிய விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.